அற்பனுக்கு வாழ்வு வந்தா, அர்த்தராத்திரியிலயும் கொடை பிடிப்பானா அப்படிங்கிற மாரி இந்த ராஜியோட நிலைமை போய்க்கிட்டு தான் இருக்கு ஒவ்வொரு நாளும். ஏன்னா, ராஜிக்கு ஒரு வாழ்க்கைய குடுத்ததே மல்லி தான். அவங்க பெரிய ஆட்டம் கனடாவிலருந்து வந்தாங்க அப்படின்னு பெரிய ஆட்டம் காட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. மல்லிய ரொம்ப கேவலப்படுத்துனாங்க, அவமானப்படுத்துனாங்க. அப்ப அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இன்னொன்னு விஜயும் அவங்க அக்கா ராஜி கூட சேர்ந்துக்கிட்டு தான் மல்லிக்கு சில கொடுமைகள பண்ணாங்க. அப்ப இந்த இடத்துல தான் மல்லி வந்து ஒரு கட்டத்தில விஜய் நடுத்தெருவுக்கு வரும்போது தாங்கி பிடிச்சாங்க. அதன் பிறகு தான் மல்லிக்கும் விஜய்க்குமான அந்த நெருக்கம், பாண்டிங் எல்லாமே அதிகமாயிடுச்சு. அப்போ ஒரு கட்டத்தில வந்து மல்லி தான் வந்து ராஜிய நடுத்தெருவுக்கு போ வேண்டாம். அவங்க இந்த வீட்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னது. இப்ப என்ன பண்றாங்க, இந்த 2 பேரும் வாழ்க்கையில வாழணும்னு நெனைக்கிறாங்க. வாழ்க்கையில உழைச்சு முன்னேறணும்னு நெனைக்கிறாங்க. அத தடுக்கிறதுக்கு, முட்டுக்கட்டை போடுறதுக்கு இந்த ராஜி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி பார்க்குறாங்க. அதனால இப்ப என்ன பண்ணாங்க, அந்த பூமி பூஜைய தடுக்கிறதுக்கு ரொம்ப காமெடியானது தான். புரோகிதர இப்ப வர விடாம ஆக்கியாச்சு அப்படின்னா, அங்க வந்து அந்த பூமி பூஜை நின்றும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதுதான் அந்த வில்லன் ரகு வந்து ரொம்ப கொக்கரிப்பாரு. எப்படி இது நடந்தது? இந்த மல்லி அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாலாம் பேசுவாரு. அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஆக்ரோஷம் வந்து புரோகிதர நிப்பாட்டிட்டா, எங்கேயாவது ஒரு பூஜைய அத நிறுத்திருவாங்களா? கண்டிப்பா அடுத்து யாரோ ஒருத்தர் பண்ண தான் போறாங்க. அப்ப அந்த அளவுக்கு தான் வந்து ரகுவோட திங்கிங் இருக்கு. நம்ம ரகு வந்து பெருசா ஏதாவது பிளான் போடுவாரு, திங்க் பண்ணுவாரு அப்படின்னு நெனைச்சோம். ஆனா அவரோட திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப இல்ல. இதுல வந்து ரொம்ப சீப்ப வச்சு பிளான் போட்டாரு அப்படிங்கிற மாரி இந்த இடத்துல ரகு அப்படி பிளான் போட்டாரு. அதனால சொதப்பிருச்சு. இப்ப ராஜி என்ன பண்ணுதாங்க, அவங்க தைரியமா ஒரு விஷயத்த பண்றாங்க. என்ன அப்படின்னா, பேங்க் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, "நீங்க இவருக்கு லோன் குடுக்காதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி லோன் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா, அங்க பிரச்சனை ஆயிருமா? அதாவது இவன் நான் கூட பிறந்த சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த பேங்க் மேனேஜர் ஒரு சாதுரியமான ஒரு விஷயத்த தான் கேட்குறாங்க. "எங்களுக்கு டாக்குமெண்ட் வைஸா எல்லாமே ஓகேயா தானே இருக்கு" அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? பேங்க் மேனேஜர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விகள் இருக்க தான் செய்யுது. அவர பொறுத்தவரைக்கும் டாக்குமெண்ட் வைஸா எல்லாமே சரியா இருக்கு அப்படிங்கும்போது யார் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல பூமி பூஜை போட்டதுக்கப்புறம் அதில கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். விஜய்க்கோ, மல்லிக்கோ எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஆனா இதுக்கப்புறமா என்ன இவங்க நடத்த போறாங்க அப்படின்னா, இந்த ரகு கூட சேர்ந்து என்ன "கூடா நட்பு கேடாய் முடியும்" அப்படிங்காங்கல்ல. ராஜி வந்து இப்போ ரகு கூட சேர்ந்துக்கிட்டு இவங்களும் சில பிரச்சனைகள்ல இன்னும் மாட்ட போறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, இப்ப ரகு அடுத்ததா மாட்டி ஆகணும். அவர் எப்படி மாட்ட போறாரு அப்படின்னா, இந்த ரூ. 50,00,000 பணத்த அ ரேணுகா, ரகு எல்லாம் சேர்ந்து தான் அடிச்சாங்க கதிரேசன் வீட்ல. அப்ப அதனோட விசாரணை அப்படிங்கிறது தீவிரமா போயிட்டுருக்கு. அப்ப அந்த விசாரணையில கண்டிப்பா யார் வரப்போறா? ரேணுகா உள்ள வருவாங்க கண்டிப்பா. ஏன்னா, மல்லி மேல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்ப ரேணுகா உள்ள வரும்போது, அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துருவாங்க. ஆனா, இதுல என்னன்னா, இப்ப மல்லிக்கு வந்து ரகு யாருங்கிறது தெரியும். ரகுவ நேருக்கு நேர் பார்த்ததில்ல. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி, அவங்க விஷயத்த துருவி எடுப்பாங்க. அதே நேரத்தில போலீஸையும் அவங்க பக்கம் திருப்பி விடுவாங்க. அப்படிங்கும்போது வீட்ல கண்டிப்பா அந்த ரூ. 50,00,000 பணம் இருக்கும். கட்டுக்கட்டா இருக்கும். ஏற்கனவே இவங்க அந்த சீரியல் நம்பர் எல்லாமே குடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அந்த ரகு வந்து போலீஸ்ட்ட மாட்டுவாரு. இல்ல மல்லிகிட்டயே மாட்டுவாரு அப்படிங்கிறது தெரியுது. அப்ப ரகுவ பிடிச்சாச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த விஷயங்கள்ல ராஜிக்கு அவங்க கூட ஒரு லிங்க் இருக்கிறது. அதே நேரத்தில ரேணுகா அதுக்கப்புறம் தான் பதற ஆரம்பிப்பாங்க. அப்ப ரகுவ விட்டு விலகுவாங்க. மறுபடியும் ரகு ரேணுகாவ மிரட்ட போறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அப்ப இந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னா, வெண்பா இனி எப்படி மல்லி பக்கம் திரும்ப வரப்போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.